வணக்கம். பணிவிழை மலரும் சரியில்ல. சேரன் கேட்குறாரு அன்புகிட்ட, ஏன்க்கா உனக்கு ஏதாவது அடிபட்டுருச்சா? உனக்கு எதுவும் ஆகலை, ஆனால் வண்டி அப்படி ஆயிருக்குது, என்ன காய்ச்சின்ட்டு கேட்கும்போது அவங்க அப்பா சொல்கிறாரு, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு தான் சொல்கிறாள்லன்னுட்டு, என்ன காய்ச்சிது நீ சொல்லுக்கான்ட்டு சொல்லும்போது, வண்டியை ஓரமாக நிறுத்தி வச்சிருந்த ஒரு வண்டிக்காரன் வந்து இடிச்சிட்டு போயிட்டான்ட்டு. அதை கேட்டு இவர் ஷாக் ஆகிட்டு, அதுக்காக வண்டி இப்படியா தூள்தூளாகுன்ட்டு அவள் தான் சொல்கிறாள் விடுறான்ட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. அப்படியே விட்டுவிடக்கூடாது, அந்த இடத்துல என்ன ஏதுன்னு போயிட்டு பார்த்துட்டு வரலாம் கிளம்புன்ட்டு அவரும் அவங்க அக்கா எடுத்துட்டு கிளம்புறேன்னு பார்க்குறாரு. அவங்க அப்பா திட்டுறாரு, இது எதுவும் பெருசாக பண்ணி வைக்கிற, இதோட போச்சு சந்தோஷப்படு. அப்போ அவர் அன்புகிட்ட சொல்கிறாரு, இன்சூரன்ஸ் இருக்குதா வண்டிக்கு, அதை வச்சு ரிப்பேர் பண்ணுமான்ட்டு சொல்லிட்டு எல்லாருமே கலைஞ்சு போய்ட்றாங்க. என்கிட்ட ஏதோ விஷயம் மறைக்கிறாங்கன்ட்டு இவர் சந்தேகப்படுறாரு. இதே நேரத்தில் ராஜேஸ்வரி கோவமாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அவங்களோட தம்பி பொண்டாட்டி வந்து கேட்குறாங்க சாப்பிடுங்கன்னிட்டு. அவங்க கோவப்படுறாங்க, அவங்க விலகி நிற்கிறாங்க. அந்த இடத்துல கதிர் வந்து உட்காராரு, ஏமா சாப்பிட்லான்னுட்டு. அன்பு இதோட வண்டியை போட்டு உடச்சதை வீடியோ எடுத்திருக்காரு, அதை போட்டு காட்டுறாரு அவர். அவங்க அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ நீங்கள் சாப்பிடுவீங்க தானே சொன்னோன்னே, இப்போ சாப்பிட்ற சந்தோஷமான்ட்டு அவங்க சாப்பிட்டுட்டு கிளம்புறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க அத்தை வந்து கேட்குறாங்க, என்ன வீடியோ காட்டினேன், நாங்கள் அவ்வளோ தூரம் கேட்டால் சாப்பிட மாட்டேன் சொல்லிட்டாங்க, இப்போ என்ன வீடியோ காட்டுறதில்ல, அவங்க சாப்பிட்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை இவங்களுக்கு போட்டு காட்டுறாரு. அதை பார்த்து அவங்க ஷாக் ஆகுறாங்க. இது எல்லாத்தையுமே இன்னொரு பக்கம் அனுப்பமானின்னு கவனிக்கிறாங்க. அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு வந்து உட்காந்து அழுகுறாங்க. அவங்க அத்தை வந்து கேட்குறாங்க, ஏமா ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்கேன்ட்டு. இங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா எனக்கு எதுவுமே பிடிக்கல, எங்கள் ஃப்ரெண்டு வீட்டிலலாம் இப்படி கிடையாது, அங்கெல்லாம் அமைதியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க, இங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் எனக்கு எதுவுமே பிடிக்கலான்ட்டு இவங்க வருத்தப்படுறாங்க. இவங்க சமாதானப்படுத்துகிறாங்க. பொழுது ஒழிஞ்சு இவங்க காலேஜுக்கு வராங்க. அந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்து சொல்கிறா, கேப்டன் வந்து உன்னை பார்க்க சொன்னார், கூட்டிகிட்டு வர சொன்னார், வா போகலான்ட்டு, நான் பார்த்துக்கிறேன் நீ கிளம்பன்ட்டு அவங்க அனுப்பிடுறாங்க. இவங்க வந்துட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக சேரன் வராரு குரூப்போட. இவங்க போயிட்டு ஒழிஞ்சிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கிட்ட சேரன் கேட்குறாரு, அனுப்பம்மா வர சொன்னேன், இன்னும் வரலான்ட்டு. அப்போவே நான் அவகிட்ட பார்த்து சொன்னேன், உங்களை வந்து பார்க்க சொன்னேன், இன்னும்மா பார்க்கலான்ட்டு. சரி நான் பார்த்துக்கிறேன்ட்டு அவரு பார்த்து தேடிக்கிட்டே வராரு. இவங்க வரதை பார்த்துட்டு அனுபவமா ஒழிஞ்சிக்கிறாங்க. இவங்க வந்து லைப்ரரியில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல செக்யூரிட்டி வந்து சொல்கிறாரு, என்னம்மா எல்லோரும் கிளம்பிட்டாங்க, இன்னும் இங்கே இருக்கீங்களா, கிளம்புங்க சொன்னோன்னு அவங்களும் வெளியில் வராங்க. பார்த்தாக்கா அவர் வண்டி மேலே உட்காந்துட்டு இருக்காரு. இவ்வளோ நேரம் வண்டி மேலே காற்று உட்காந்துட்டு இருக்காருன்ட்டு இவங்களும் வந்து நிற்கிறாங்க. நானும் உன்னை காலையிலேருந்து தேடிக்கிட்டு இருக்கேன், இவ்வளோ நேரமே எங்கே போய் வந்தேன், கட் அடிச்சுட்டு வெளியே போய் சுற்றிட்டு வரேன்னு இவர் கேட்குறாரு. இல்லை நான் லைப்ரரியில் இருந்தேன், அங்கே போய் பார்த்தீங்களான்னு. அங்கேயும் நான் வந்து பார்த்தேன், நான் உள்ளே உட்காந்துட்டு இருந்தேன், உள்ளே வந்து பார்த்தீங்களான்னு. உள்ளே வந்து பார்க்கல. சரி என்ன விஷயம், நான் கிளம்பணும் வீட்டுக்குன்ட்டு இவங்க சொல்கிறாங்க. இவர் நோட் புக் எடுத்து கொடுக்குறாரு. இதில் ஒன்று இருக்கிறதுல இன்னொன்றுத்தில் எழுதி கொடுக்குறோன்ட்டு. அதை பார்த்து இவங்க ஷாக் ஆகிறாங்க. நானான்ட்டு ஆமாம் அதை நீ எழுதிட்டு வரணுன்ட்டு ஒரு கட்டாயப்படுத்தி கொடுத்துட்டு போய்ட்றாரு. இவங்க ஷாக் ஆகிட்டு இவங்க மோகனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, என்ன நீ அவன் ராகிங் பண்ண மாட்டான் சொன்னேன், இப்போ பாரு என்ன நோட் புக்கில் எழுதிட்டு வந்து கொடுக்க சொல்கிறான்னுட்டு. அவங்க சொல்கிறாங்க, இன்றைக்கி நான் லீவ் எடுத்துகிட்டு உடம்பு சரியில்லைன்ட்டு, அதனால தான் இத்தனை நாள் நான் எழுதி கொடுத்துட்ருந்தேன், இன்றைக்கி ஒன்றை எழுதி கொடுக்க சொல்லுப்பான், அதனால் நீ எழுதி கொடு, உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவன் பார்த்துக்கோ, அதனால் நீ எழுதி கொடுத்துருன்னு சொன்னவனா சரின்ட்டு அவங்களும் எடுத்துகிட்டு வந்துட்டு பேக் அந்த நோட் புக்கும் டேபிள் மேலே வச்சுட்டு அவங்க அத்தைக்கிட்ட வந்துட்டு ஒரு காப்பி கொடுங்க அத்தைன்னுட்டு, சரி போய்ட்டு முகம் கழிட்டு வான்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அவங்க கிளம்பிடுறாங்க. இதை கதிர் வந்துட்டு கவனிச்சுட்டு அந்த நோட் புக்கை வந்து செக் பண்ணி பார்க்குறாரு. இதை வந்துட்டு அவங்க அத்தையும் அனுப்பமா பார்க்குறாங்க. அவங்க அத்தைக்கிட்ட இவரு வந்து கேட்குறாரு, இது என்ன சேரன்னு போட்டிருக்குது, ஆம்பளை பசங்க தான், இவ எதுக்காக நோட் புக்கை வாங்கிட்டு வரணுன்ட்டு கேட்கும்போது, இப்போ புதுசாக போயிருக்கால காலேஜுக்கு ஏதாவது எழுதணுன்னு வாங்கிட்டு வந்திருப்பான்னுட்டு இவங்க வந்து பார்த்து ஷாக்காக வராங்க. அந்த நேரமாக பார்த்து அனுப்பமாக்கு சேரன் ஃபோன் பண்ணுறாரு. இவங்க இன்னும் ரெண்டு பயப்படுறாங்க. இதை இவங்க ரெண்டு பேருமே பார்த்து ஷாக்காக வராங்க. ப்ரோமோவில் கதிருக்கும் அன்புக்கும் ஃபோன்லேயே சண்டை நடக்குது. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.